Hi guys, welcome back. This is Deva from TSLE Academy. Today we are going to learn about third person pronouns. We have already discussed about first and second person pronouns in part 1. If anyone doesn't watch the video, can get the link which is available in the description below. We have already discussed about what is pronoun and the types of pronoun and how to use and where to use the pronoun correctly in English language. First person and second person pronouns பற்றி நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸோட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் பர்சன் ப்ரொனவுன்ஸ் பற்றி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So what is pronoun? A pronoun is a word that is used instead of a noun or a noun phrase. இது நம்ம நிறைய தடவை நம்ம ப்ரொனவுன்காரங்க தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். எ ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சப்ஜெக்டை எப்போ நம்ம திரும்ப எப்போ ஒரு சப்ஜெக்டை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வருதோ அந்த இடத்துல அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு லாங்குவேஜோட என்ஹான்ஸ் பண்ணுறதாக, அழகுபடுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை தான் ப்ரொனவுன். சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுது, ஆனால் அந்த சப்ஜெக்டை நேராக நம்ம பயன்படுத்த மாட்டோம். அந்த சப்ஜெக்டோட வேர்டுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் த நவுன் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ப்ரொனவுன். ஸோ இப்போ ப்ரொனவுன் பற்றி உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் பார்க்குறத விட உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா கிளியராக புரியும். வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு இந்த சார்ட்டில் வந்து தேர்ட் பர்சன் ப்ரொனவுன் அனைத்துக்குமான தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இந்த கிளாஸுக்கான அதே மாதிரி இந்த கண்டென்ட்டும் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் செஞ்சு பார்த்துக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஒர்க் ஷீட்ஸும் இருக்குது. நீங்கள் ஒர்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் நான் போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை பற்றி கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பேன், இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் இது மட்டும்தான் இருக்கும். அவனே, அவனிடம், இது மாதிரி நீங்கள் என்ன பயன்படுத்திக்கலாம், இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ரீகால் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் மீ அப்படின்னா எனக்கு அப்படிங்கிறது இல்லாமல் என்னை, என்னிடம், இது ரெண்டு, இந்த மாதிரி வார்த்தைகளையும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா he gave me a book, அவன் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தான். அந்த இடத்துல எனக்கு அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவன் என்னிடம் ஒரு புத்தகம் கொடுத்தான், அதுக்கும் இந்த மீ தான். சார்ட்டில் பாருங்கள் தெளிவாக கொடுத்துருப்பேன். எனக்கு, என்னை, என்னிடம், இந்த 3 வகையாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் எங்களுக்கு, எங்களை, எங்களிடம், இது எல்லாத்துக்கும் இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை நீங்கள் இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த சார்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தேர்ட் பர்சனுக்கான கிளாஸுக்கு போவோம். இப்போ இதே மாதிரி தான் ஹிம் அப்படின்னா அவனுக்கு, அவனே, அவனிடம், இது மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெளிவாக நீங்கள் சொந்தமாக சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா he gave a book. இதில் என்னென்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்மேட்டில் தான் பெரும்பாலும் எல்லா சென்டென்ஸும் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கங்க, he gave a book. இப்போ இதில் இந்த he அப்படிங்கிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறனால இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். என்ன வேலை செய்யுது, கேவ். அப்போ இது வேர்ப், இது சப்ஜெக்ட்டு, வேலை, வேர்பு, சப்ஜெக்ட், வேர்ப், அப்புறம் வேர்புக்கு அப்புறம் வர்றது எல்லாமே என்ன வந்துடும், ஆப்ஜெக்டில் வந்துடும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் தமிழுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். என்னென்னா தமிழோடைய கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இங்கிலீஷோட கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம மெயினாக கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டோம்னாவே நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. நம்ம பெரும்பாலும் தமிழோடைய கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படியே இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ணுறதுனால தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ அவன் ஒரு புத்தகம் கொடுத்தான் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ரொனவுன், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இதை பற்றி தனியாக அடுத்த கிளாஸ் வரப்போகுது. அதில் உங்களுக்கு தெளிவாக இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் எத்தனை வகையான எப்படிலாம் சென்டென்ஸ் பேசிக்காக எந்தெந்த ஃபார்மேட்டில் இருக்குதுங்கிறத பற்றி அந்த கிளாஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த ப்ரொனவுன்ஸ் பற்றி மட்டும்தான். எந்தெந்த இடத்துல எப்படி 5 வகையாக நம்ம வர இடத்துல எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். திரும்ப நான் சொல்கிறேன், இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இப்போ நீங்கள் தமிழில் சொல்ல மாதிரி அவன்னா என்ன பயன்படுத்துகிறோம், அவனுக்குங்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவோம், அவனுடைய அப்படிங்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறோம், அவனுடையது, அவனே, இந்த மாதிரி வேர்டுக்கெலாம் இங்கிலீஷ் வேர்டு என்ன தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வேர்டு வரும்போது நம்ம இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் போதும். தமிழில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஐ கேவ் ஹிம் அ புக்,
நான் அவனுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தேன். இந்த இடத்துல பாருங்கள் அவனுக்கு, இந்த இடத்துல அவனுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், ஹிம் பயன்படுத்துகிறோம். இதுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலாக ஒரு கலர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா இந்த ஹிம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேல் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் வரும், ஸ்பெஷலாக வரக்கூடிய ஒரு வார்த்தை. வேறு யாருக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷலாக வராது, எந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எங்கேயும் மாறாது, இதுக்கு மட்டும்தான் மாறும். அதனால் இந்த ஒரு தனியாக ஒரு கலரில் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதிக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுனே தான் மேக்ஸிமம் வரும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனே வரும், இது மாதிரி மாறாது. இதில் மட்டும்தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு ஸ்பெஷலாக ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திஸ் இஸ் ஹிஸ் புக், இது அவனுடைய புத்தகம். இப்போ இந்த அவனுடைய அப்படிங்கிறதுக்கு தான் என்ன வருது, ஹிஸ் புக் வருது. ஓகேவா? அடுத்தது த புக் இஸ் ஹிஸ், இந்த புத்தகம் அவனுடையது. பாருங்கள், இது பாருங்கள் மாறவே இல்லை, இந்த ஹிஸ்ஸும் மாறல, இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸும் மாறல, பொசசிவ் ப்ரொனவுனாவும் மாறல. இது ரெண்டுக்கும் அவனுடைய அவனுடையது, இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ் தான். ஸோ நீங்கள் இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காத ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். ஹி பாட் எ புக் ஃபார் ஹிம்செல்ஃப், அவனுக்காக அவனே ஒரு புத்தகம் வாங்கினான். இந்த இடத்துல அவனே, அவனாகவே, இது மாதிரி எல்லாத்துக்கும் என்ன வரும், ஹிம்செல்ஃப் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட்டுக்காக சப்ஜெக்டே ஒரு ஒரு வேலையை செஞ்சுக்கும் போது தான் நம்ம ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸை பயன்படுத்துவோம். இப்போ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இதுவும் ஒன்று. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது நான் என்ன தான் நான் சொல்கிறத விட நீங்கள் சொந்தமாக சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழில் உங்களால் சென்டென்ஸ் என்ன பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். இந்த தமிழில் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணிங்க, அதை நீங்களே ஓனாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இல்லையா ஒரு சின்ன சின்ன கதை புக் இருக்கிறத எடுத்துக்கங்க, அந்த கதை புக்கில் இருக்கிற இந்த மாதிரி சென்டென்ஸ் எடுத்து அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்ன, உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான விஷயம். நிறைய இங்கிலீஷ் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது, அந்த லாங்குவேஜ் வந்து உங்களையும் அறியாமல் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த பேட்டர்ன்ஸ்லாம் போய் உட்காரும், என்ன ஃபார்மெட்டில் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபீமேல் பார்க்கலாம். பெண்பால் அப்படிங்கிற அதுக்கு நம்ம ப்ரொனவுனை எப்படி எங்கெல்லாம் 5 டைப்பாக பயன்படுத்துகிறாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ சி கேவ் எ புக், அவள் ஒரு புத்தகம் கொடுத்தாள். இந்த இடத்துல அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வருது. ஸோ அப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன, ஷி. ஷி கேவ் எ புக், அவள் ஒரு புத்தகம் கொடுத்தாள். இப்போ அதே பாருங்கள், ஐ கேவ் ஹர் அ புக், நான் அவளுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தேன். இந்த இடத்துல அவள் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் இது சப்ஜெக்ட், இந்த புத்தகத்தை வாங்குற இடத்துல இருக்கனால ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இந்த இடத்துல ஹேர், அவளுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், ஹேர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அடுத்தது அவளுடைய அப்படிங்கிறது, இது அவளுடைய புத்தகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், திஸ் இஸ் ஹர் புக். அந்த ஹேர் அப்படிங்கிறது தான் இந்த அவளுடைய. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹேர் ரெண்டுமே மாறல. இது மாதிரி எங்கே மாறாது எங்கே மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதை தான் நீங்கள் பொதுவாக பார்த்தா நடத்தும்போது பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொந்தமாக சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அந்த டைமில் உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதுக்கு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். ஸோ திஸ் இஸ் ஹர் புக், இது அவளுடைய புத்தகம். இப்போ இந்த புக் இஸ் ஹர்ஸ், இந்த புத்தகம் அவளுடையது. இப்போ அவளுடையது அப்படிங்கிறதுக்கான வேர்டு தான் இந்த ஹர்ஸ். பாருங்கள், இந்த இடத்துல எப்பயுமே சொல்லிக்கிறேன், பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் எப்பயுமே எஸ்ல தான் முடியும். அதனால் அதே மாதிரி இதுக்கப்புறம் சென்டென்ஸ் கண்டினியூ ஆகாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சப்ஜெக்ட்டுக்காக வேலை செய்யும்போது வரதா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இந்த இடத்துல அவளுக்காக அவளே ஒரு புத்தகம் வாங்கினாள். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹெர்செல்ஃப். இஸ் இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் நம்ம, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஹெர்செல்ஃப். ஷி பாட் எ புக் ஃபார் ஹெர்செல்ஃப், அவளுக்காக அவளே ஒரு புத்தகம் வாங்கினாள். இப்போ சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ப்ரொனவுன்ஸ் பயன்படுத்தி நீங்கள் சொந்தமாக சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் பர்சன் திங், அதாவது பொருள், அக்ரிணை, உயிரில்லாததோ அல்லது உயிரற்றதோ மனிதர்களை தவிர இருக்கிற தேர்ட் பர்சனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இட் ஜம்ப்ட் இன்டு த ரிவர், அது ஆற்றினுள் குதித்தது. இந்த இடத்துல என்ன, அதுதான் ஒர்க் செய்கிற இடத்துல இருக்குது, என்ன செய்யுது, ஜம்ப் பண்ணுது. ஸோ சப்ஜெக்ட், இந்த இடத்துல சப்ஜெக்டாக இருக்கிறனால இந்த இட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதே பாருங்கள் மாறல, ஆப்ஜெக்டாக வரும்போதும் அது மாறல. இதுதான் நீங்கள் கவனித்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஐ புஷ்ட், இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அதுவாகவே குதிச்சிருச்சு. இப்போ நான் அதை பிடிச்சி தள்ளுறோம், நாம் தள்ளுறதுனால அது நான் அதை அப்படிங்கிற அந்த அதை அப்படிங்கிறதுக்கான வேர்டு தான் இட். ஸோ நான் அதை ஆற்றினுள் தள்ளினேன். இப்போ இந்த இடத்துல அதை அப்படிங்கிறதுக்கான வேர்டு தான் இட். பாருங்கள் மாறவே இல்லை, இட் அதே தான் வருது. ஐ கேவ் இட் சம் வாட்டர், நான் அதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தேன். இப்போ நான் அதற்கு அப்படிங்கிறதுக்கானதான் இந்த இடத்துல அதற்கு, அதனை, அதனிடம், இது எல்லாத்துக்குமே இட்டு தான். நான் ஏற்கனவே அந்த இடத்துல சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நான் அதற்கு தான் வரும். இல்லைனா
அதனிடம் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தேங்கிறதும் சொல்லலாம், அப்படியே வரும். ஆனால் இந்த இடத்துல நான் அதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தேன், ஐ கேவ் இட் சம் வாட்டர். இப்போ அந்த அதற்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல இந்த இட். ஸோ இந்த மூணும் மாறவே இல்லை. பொசசிவ் ப்ரொனவுன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எஸ் மட்டும் சேர்த்துருக்காங்க. அதேமாதிரி அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் கண்டினியூ ஆகாது. ஸோ த நெஸ்ட் இஸ் இட்ஸ், இந்த கூடு அதனுடையது. பெரும்பாலும் இந்த இட்ஸ் பார்த்திங்கன்னா சார்ட்லேயே கொடுத்துருவோம், பிளாங்காக தான் கொடுத்துருப்பேன். இந்த பொசசிவ் ப்ரொனவுன் பொறுத்த வரைக்கும் இந்த இட்ஸ் அப்படிங்கிற வேர்டை இங்கிலீஷில் அவங்க எங்கேயுமே பயன்படுத்துறது இல்லை. நம்ம தமிழில் சரி ஒரு சென்டென்ஸ் போட்டு பார்த்தேன், இது ஒன்றும் கிராமட்டிக்கலாக எனக்கு தப்பு மாதிரி தெரியல, ஸோ கொடுத்துருக்கேன். சில இடத்துல அவங்களும் சில டீச்சர்ஸ் இது இருக்குங்கிறாங்க, சிலது இல்லைங்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. நம்ம இதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நமக்கு தேவைன்னா இந்த மாதிரி இப்போ இது அதனுடையது அப்படின்னு ஒரு இடத்துல இதை பயன்படுத்துங்க. பெரும்பாலும் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வராது. அப்படி வந்தால் இதை பயன்படுத்திக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம எப்பயுமே கிராமட்டிக்கலாக மிஸ்டேக்ஸ் 100% பார்த்தோம்னா யார் பேசுகிறதுமே தப்பாக தான் இருக்கும். தமிழ் பேசும்போது எப்படி நிறைய தப்பாக பேசுகிறோமோ அதே மாதிரி தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இன்னமும் நிறைய பேர் நல்ல லெவலில் இருக்கிறவங்களே தப்பாக தான் நிறைய இது வரும். அதனால் நீங்கள் தப்பை பற்றி பயப்பட வேண்டாம், பேசலாம். அது நாளடைவில் அதே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிரும், சரியாயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதற்காக அதுவே உணவு தேடிக்கொண்டது, சப்ஜெக்ட்டுக்காகவே வேலை செய்யுது. ஸோ அதுவே அப்படிங்கிறதுக்கான வேர்டு தான் இட் செல்ஃப். இந்த இடத்துல இட் ஃபவுண்ட் சம் ஃபுட் ஃபார் இட் செல்ஃப், அதுவாகவே உணவை தேடிக்கொண்டது. இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் சொந்தமாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட் பர்சனில் ஹியூமன் ப்ளூரலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பற்றிக்கான ப்ரொனவுன்ஸை பார்க்க போகிறோம். தே கேவ் எ புக், அவர்கள் ஒரு புத்தகம் கொடுத்தார்கள். இந்த இடத்துல சொன்ன மாதிரி அவர்கள் ஒரு புக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல சப்ஜெக்டாக இருக்கிற வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதுனால அவங்க சப்ஜெக்ட். ஸோ இந்த திஸ் இஸ் கால்ட் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். தே கேவ் எ புக். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு, இந்த அவர்களுக்குங்கிறது தான் என்னது, ஆப்ஜெக்டாக வருது. யாருக்கு கொடுக்குறாங்க, அவர்களுக்கு கொடுக்குறாங்க. யார் இந்த இடத்துல புத்தகத்தை வாங்கிக்கிறாங்க, அவர்கள் வாங்கிக்கிறாங்க. அப்போ நம்ம அவர்களுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால அவர்களுக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், தெம் பயன்படுத்துகிறோம். ஸோ ஹி கேவ் தெம் எ புக். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தர் புக், இது அவர்களுடைய புத்தகம். இது அவர்களுடைய அப்படிங்கிறதுக்கான வேர்டு தான் தர். திஸ் இஸ் தர் புக். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேர்டு வந்திருக்கு, அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் தர் புக், இது அவர்களுடைய புத்தகம். அடுத்தது பார்க்க த புக் இஸ் தர்ஸ், இந்த புத்தகம் அவர்களுடையது. து அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் அந்த தர்ஸ். தே பாட் எ புக் ஃபார் தெம்செல்ஸ், அவர்களுக்காக அவர்களே அல்லது அவர்களாகவே ஒரு புத்தகம் வாங்கினார்கள். இந்த இடத்துல அவர்களுக்காக அவர்களே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தெம்செல்ஸ். எப்பயுமே சிங்குலராக இருந்தால் இந்த எஸ் வராது, ப்ளூரலாக இருக்கும்போது இந்த எஸ் வரும். ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ப்ளூரலுக்கான அந்த இதை மென்ஷன் பண்ணுறது மேக்ஸிமம் இந்த எஸ் தான். எஸ் அப்படின்னு வந்தாவே மேக்ஸிமம் ஒரு வேர்ப், ஒரு நவுனில் எஸ் சேர்ந்து வந்தாவே அது ப்ளூரல் ஃபார்மாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ளூரல் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல எஸ் வந்திருக்கு. இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக எளிமையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஹியூமனுக்கான இதை பார்த்தாச்சு. இதை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி சொந்தமாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அடுத்தது மனிதர்களை தவிர அனிமல்ஸ் திங்ஸ்க்கான இதை பார்க்கலாம். இப்போ இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தே ஆர் கவுஸ் பாருங்கள். இதில் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுக்குமே மாறாது. இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன வரும், தே தெம் தேர் தேர்ஸ் தெம்செல்ஸே தான் வரும். இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் என்ன தான் வரும், தே ஆர் தெம் தேர் தேர்ஸ் தெம்செல்ஸ். இந்த வேர்டு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மாறாது. அதனால் நீங்கள் தேர்ட் பர்சன் ப்ளூரல் வந்துட்டாவே நீங்கள் இதை போட்டுக்குங்க. அது மனுஷனாக இருந்தாலும் சரி அல்லது விலங்குகள், உயிரற்றது எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஆப்ஜெக்டை பொறுத்து தான் இது அக்ரிணையா இல்லது மனிதர்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தே ஆர் கவுஸ். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல என்ன வேலை செய்யுது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேர்பில் 2 டைப் பார்த்துருக்கோம். ஒன்று ஆக்ஷன் வேர்ப், ஒன்று ஸ்டேட்டிவ் வேர்ப். இந்த இடத்துல இந்த வேர்ப் ஸ்டேட்டிவ் வேர்ப், ஒரு நிலையை குறிக்குது. இது என்னவாக இருக்குது, பசுவாக இருக்கிறது. அதனால் இது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் சப்ஜெக்ட் இது இந்த இடத்துல ஸ்டேட்டிவ் வேர்பாக இருக்கிறதுனால இது வேர்ப்,
இது சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அப்புறம் வரது எல்லாமே, வேர்புக்கு அப்புறம் வரது எல்லாமே ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதை பற்றி தனியாக ஒரு கிளாஸ் இருக்குது. நீங்கள் வேர்பை பற்றின செகண்ட் லெசனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்பை பற்றி ஸ்டேட்டிவ் வேர்ப்னா என்ன, ஆக்ஷன் வேர்ப்னா என்ன, அது எங்கே எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இப்போ அவைகள் பசுக்கள், இந்த இடத்துல அதே மாதிரி சொல்ல இருக்கின்றன, அவைகள் பசுக்களாக இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கானதான் இந்த 6 இதெல்லாம் தெளிவாக அதில் பார்த்தாச்சு. நீங்கள் இந்த தடவை போய் அதில் பார்த்துக்குங்க. ஸோ தே ஆர் கவுஸ், இந்த இடத்துல தே அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வரதுனால சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஹீ கேவ் தெம் சம் கிராஸஸ், ஸோ சம் கிராஸ், அவன் அவைகளுக்கு கொஞ்சம் புல் கொடுத்தான். இந்த இடத்துல அவன் அவைகளுக்கு கொஞ்சம் புல் கொடுத்தான், அந்த அவைகளுக்கு அப்படிங்கிறதுக்கான வேர்டு தான் தெம். ஹீ கேவ் தெம், அவன் அவைகளுக்கு கொடுத்தான். என்ன கொடுத்தான்? சம் கிராஸஸ். ஓகே, திஸ் இஸ் த ஷெட், இது அவைகளுடைய கொட்டகை. இது அவைகளுடைய அப்படிங்கிறதுக்கான வேர்டு தான் தர். அதே மாதிரி பாருங்கள், த ஷெட் இஸ் தஸ், இந்த கொட்டகை அவைகளுடையது. இந்த அவைகளுடையது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு இந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு கொடுக்கும்போது இது நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை அதிகமாக வராது. அதனால் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்தமாக சென்டென்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வரும்போது நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கங்க. அடுத்தது தே ஏட் கிராஸ் தம்செல்ஸ், they ate grass themselves, அவைகளாகவே புல் சாப்பிட்டன. இப்போ இந்த அவைகளாகவே அப்படிங்கிறதுக்கான வேர்டு தான் themselves. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் சொந்தமாக க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான இடத்துல மிஸ்டேக்ஸ் உங்களால் பிடிக்க முடியும், டவுட்ஸ் வரும். கிளாஸாக பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் எப்படிலாம் என்னென்ன ஃபார்மேட் இருக்குது, எத்தனை வகையான ஃபார்மேட்டில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் இங்கிலீஷில், அதை அந்த இடத்துல நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத பற்றி அடுத்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த கண்டென்ட்டுக்கான ஒர்க்ஷீட் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ மோர் ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து நல்ல உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண மறக்காதீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை என்ன டாபிக்ஸ் நம்ம அடுத்தது எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுங்க. நானே சொந்தமாக டாபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறத விட நீங்கள் எந்த டாபிக்ஸ் அதிகமாக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ this is the end of our today's class. We will meet in the next video. Till then, take care. Bye bye.